டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பாக இதுக்கு முன்னாடி ஸ்டடீஸ் சம்மந்தமாகவும் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரடக்ஷன் வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும், அந்த ஸ்கூல் புக்ஸை எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் ஸ்கூல் புக்ஸ், கம்ப்ளீட் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நம்ம ஈஸியா புக்கு கலெக்ட் பண்ணலாம், இத்தனை எக்ஸாம்க்கான புக்கு எப்படி ஒரு அண்டர் பட்ஜெட் காஸ்ட்குள்ள கொண்டுட்டு வரலாம், அதோட பேக்கேஜ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வர கம்ப்ளீட் சிலபஸ் நம்மளுக்கு கவர் ஆயிடும். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான சிலபஸ் எங்க இருக்கு, நம்ம எங்க இருந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ஸ் தான். அது அண்டர் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 6th இருந்து 12th வரைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு என்னெல்லாம் வந்துடும், சயின்ஸ்ன்னு சொல்லும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சோஷியல் சயின்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அது சிவிக்ஸா இருக்கலாம், இல்ல பாலிட்டியா இருக்கலாம், அந்த மாதிரி டிஃபர் ஆகும். அண்ட் தென் தமிழ் புக்ஸ், மேக்ஸ் எக்ஸப்ட் மேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா கவர் ஆயிடும். ஸோ இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th இருந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்க புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னடா இது 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் கம்மியான நம்பர் கவுண்ட்ஸ்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுல விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து புக்கை அலைன் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th வந்து 3 டேர்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், அந்த 3 டேர்ம்க்கான புக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த புக்கை கொடுக்கறதுனால 6th ஃபுல்லா இருக்கிற ஹிஸ்டரி அலைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 6th ஃபுல்லா இருக்கிற ஜியாகிரபி, 6th ஃபுல்லா இருக்கிற சயின்ஸ், 6th ஃபுல்லா இருக்கிற சோஷியல் சயின்ஸ், அப்படியே கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டோம்னா அலைன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு புக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்க புக்கு தமிழ். கம்ப்ளீட்டா 6th இருந்து என்ன பண்ணியிருக்கேன், நாங்க 12th வரைக்கும் புக்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம தமிழ் மட்டும் கொடுத்துடுறோம். இந்த தமிழுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஜியாகிரபி, ஹிஸ்டரி. இப்போ இந்த ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6th இருந்து 8th வரைக்கும் ஒரு செட் ஆஃப் புக்காகவும், அப்புறம் 8th 9th ஒரு செட் ஆஃப் புக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா 9th 10th ஜியாகிரபி. நீங்க ஒரு புக்கை எடுக்கிறீங்க சப்ஜெக்ட் வைஸ், இப்போ வந்து நீங்க ஜியாகிரபி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு புக்கு போதும் உங்களுக்கு 9th 10th பத்தி படிக்கிறதுக்கு. இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா அதோட லெசன் வைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லா ஆர்டர் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டோம். இந்த ஒரு புக்கே போதும் உங்களுக்கு. நாங்க ஏன் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்க கம்ப்ளீட்டா 6th இருந்து 12th வரைக்கும் இந்த சப்ஜெக்டுக்காக மட்டுமே, அதாவது எக்ஸப்ட் தமிழ் நான் சொல்லிட்டு இருக்கேன், மொத்தம் டோட்டலா உங்களுக்கு 36 புக்கு வந்துடும். பட் நம்ம கிட்ட நீங்க இந்த புக்கு வாங்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, தமிழ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 18 புக்குக்குள்ள கொடுத்துட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு படிக்கும் போது ஒவ்வொரு புக்கா ஒரு சப்ஜெக்டா தேடி தேடி படிக்க வேண்டிய அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. கண்டிப்பா இது உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா தான் இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ புக்ஸ் நாங்க இந்த காஸ்ட்ல கொடுக்குறோம் அப்படின்றதுனால புக்கு ஒர்த்தா இருக்காதோ, பேப்பர் குவாலிட்டியா இருக்காதோ, பிரிண்ட் குவாலிட்டியா இருக்காதோ நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட பேப்பர் குவாலிட்டியாவும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பேப்பர் குவாலிட்டியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும், இந்த புக்கோட சைஸ் சின்னதாகவும் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணி புக்கோட சைஸ் பெருசு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்க புரிஞ்சு படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும், கலர் பென்ஸ் போடும் போதெல்லாம் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பெருசு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் கம்ப்ளீட்டா எல்லா புக்ஸுமே இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் எடுத்திருக்கோம். உங்களுக்கு அதுல எந்த டவுட்ஸுமே வேண்டாம். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காமிக்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும். நான் பேஜை ஃபிளிப் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் இது. நம்ம 6th இருந்து 8th வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் அலைன் பண்ணியிருக்கோம். அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 வரைக்கும் நம்ம அலைன் பண்ணி தனித்தனியா பிரிண்ட் போட்டிருக்கோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது சிவிக்ஸ் 6th இருந்து 8th வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. அதே மாதிரி நம்ம 8th வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா
இந்த சப்ஜெக்ட் வைஸ் அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க ஒரு டேர்மா ஒரு புக்கா எடுத்து படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதுல டைம் வேஸ்ட்டும் ஆகும். இன்னொன்னு கன்ஃபியூஸும் ஆயிடுவீங்க. இப்ப இந்த புக்க எடுக்குறீங்க, டக்குனு சிவிக்ஸ்ல ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா, டக்குனு இந்த புக் எடுத்தீங்கன்னா, சிவிக்ஸ்ல என்னலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ, அத நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியா உங்களால ப்ரிப்பேரும் பண்ண முடியும். ஒரு நோட்ல நீங்க இப்ப நோட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஓகே அந்த நோட்ஸ்ல இருந்து ஏதாவது டவுட் வந்துச்சு. இப்ப நம்ம 8த் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல. டக்குனு 8த் புக் சிவிக்ஸ் பேஜ் நம்பர் பார்க்க போறீங்க. பேஜ ஃபிளிப் பண்ணி அதுல இருக்கிற டவுட்ட நீங்க கிளாரிஃபை பண்ணிக்க போறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடி. இதுக்கப்புறம் என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கோட பேக்கேஜஸ் என்ன வரும் அப்படின்றது தான். இப்ப நீங்க ஜெனரல் சயன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 6த்ல இருந்து 10த் வரைக்கும் ஓவரால் நம்மளுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமி, ஜியோகிராஃபி இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4000 பேஜஸ் வரும். இந்த 4000 பேஜஸோட பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ₹2000. நீங்க இப்ப டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பேக்கேஜோட வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு ₹2000 வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுல குவாலிட்டி மாறாது, புக்கோட பிரிண்ட் மாறாது, புக்கோட சைஸ் மாறாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் புக்ஸுக்கான கலரை வந்து நம்ம ஆஃபர் பண்ணிடுவோம். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் புக்கோட பேக்கேஜ். ஓவரால் தமிழ் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் நம்மளுக்கு 2100 பேஜஸ் வரும். அந்த 2100 பேஜஸோட ஆஃபர் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ₹1050 வந்துட்டு நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஓவரால் நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் புக்கு பிளஸ் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு கவுண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 புக்ஸ் வந்துடும். இந்த 18 புக்ஸோட கம்ப்ளீட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000 பிளஸ் 1050 ரெண்டும் சேர்ந்து ₹3050 உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் அதாவது 11th 12th புக்ஸ் கவர் பண்ணி பார்க்க போறோம். இந்த 11th 12th உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி அண்ட் எத்திக்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடும். இதோட பேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3600 பேஜஸ் இருக்கும். இந்த 3600 பேஜஸோட ஆஃபர் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹1800 வந்துடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஜிஎஸ், தமிழ் அண்ட் 12th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி அண்ட் எத்திக்ஸ் இதோட பிரைஸ் சொல்லியிருக்கோம். டோட்டலா இந்த ஜிஎஸ், ஹையர் ஸ்டடிஸ் ஐ மீன் 11th 12th புக்ஸ் அண்ட் தமிழ் புக்ஸ் இதோட டோட்டல் பிரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹4850 பிளஸ் ₹150 ஷிப்பிங். ரவுண்டா உங்களுக்கு எவ்வளவு வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹5000 வந்துடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நியூ சிலபஸ் மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல பர்டிகுலரா ஏதாவது புக் வேணுமா இல்ல கம்ப்ளீட் சிலபஸே உங்களுக்கு வேணுமா அப்படின்றத ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்ஸை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ் மட்டும் தான் சேல் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப தமிழ் புக்ஸ் மட்டும் வேணும்னாலும் தமிழ் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஜிஎஸ் புக் மட்டும் வேணும்னாலும் ஜிஎஸ் புக் வாங்கிக்கலாம். 11th 12th புக்ஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்க 11th 12th புக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டா தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏதாவது ஒரு புக் உங்ககிட்ட மிஸ் ஆகியிருந்தா கூட அந்த புக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த புக்குக்கான பிரைஸோட நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைனாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அதோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த எல்லா ஸ்கூல் புக்ஸ்லயும் இருக்கக்கூடிய பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா வந்து டிஎன்பிஎஸ்சியோட பொது தமிழோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 இயர்ஸ் அதுக்கப்புறம் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க புக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஐ மீன் 2020ல இருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1600 கொஸ்டின்ஸுக்கு மேல வந்துடும். இந்த புக்கோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹800. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் 2011ல இருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய இயர்ஸ்ல கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட தொகுப்பு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 47 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அது மாதிரி எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4600 கொஸ்டின்ஸுக்கு மேல இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதுக்குள்ள இருக்கிற பேஜஸ் நான் ஃபிளிப் பண்ணி காமிக்கிறேன்.
இங்க ஃபாண்ட் சைஸை பாருங்க, அந்த ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்குமான ஸ்பேஸை பாருங்க, உங்களுக்கு அந்த பிரிண்டோட கிளாரிட்டி, ஃபாண்ட் சைஸோட கிளாரிட்டிலாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. எப்பவுமே ஒரு எக்ஸாம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நம்ம கண்டிப்பா வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கிட்டத்தட்ட 80 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமா நம்ம வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த 4 இயர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் பேப்பரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் பாருங்க. நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபாண்ட் சைஸ், ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ். நீங்க இதுல ரொம்ப சிம்பிளா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் வச்சுட்டு நீங்க இதுல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கொஸ்டின் சொல்லணும், இல்ல இன்ஸ்டியூட் போனா தான் நம்மளால டெஸ்ட் எழுத முடியும், இல்ல வேற ஏதாவது பிரைவேட் ஆப்ல பே பண்ணி தான் நீங்க டெஸ்ட் எக்ஸாம் எழுதணுன்ற அவசியமே இல்ல. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு நீங்க ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் நீங்க இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்து நீங்க இது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் முடியிற இடத்துலயும் அதோட ஆன்சர்ஸையும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்க இதுக்கு தனியா ஆன்சர்ஸ் போய் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இந்த புக்கும் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்க கொரியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதிகளின் தொகுப்புன்னு இருக்கும். அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஐ மீன் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இது வரைக்கும் எக்ஸாம்ல அந்த பாக்ஸ் டைப்ல இருந்து 2-3 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இது எங்க பப்ளிகேஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த புக்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அந்த பாக்ஸ்ல இருக்கிறத மட்டும் எடுத்து டேர்ம் வைஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு, 6th to 8th வரைக்கும், 9th to 10th வரைக்கும், 11th to 12th வரைக்கும், அந்த மாதிரி ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அந்த நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அரசியல் அறிவியல், பொருளாதாரம் இதை பத்தி மட்டும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அலைன் பண்ணி அதோட பாக்ஸ் டைப்பையும் கொண்டு வந்துட்டோம். இந்த புக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி தமிழுக்கும் போட்டிருக்கோம், அறிவியலுக்கும் போட்டிருக்கோம். ஸோ இந்த 3 புக்கும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 800 rupees வரும். இந்த புக் வேணும்ன்றவங்களும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. இது எல்லா புக்குமே எங்களுக்கு வேணும், நாங்க இப்பதான் நியூ ஆஸ்பிரன்ஸ், எங்களுக்கு எல்லா புக்குமே வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புக்ஸோட டீடைல்ஸ், இதோட யூஸ்ஃபுல் என்ன, இதோட கம்ப்ளீட் பேக்கேஜ் என்ன அப்படின்றது நீங்க இன்னொரு வாட்டி போன்ல கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு எங்களோட பப்ளிகேஷன்ல இருக்கிற புக் உங்களை வந்து சேரணும். அது நியூ ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் ஓல்டு ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் நீங்க அந்த கம்ப்ளீட் ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் படிக்கும் போதுதான் உங்களுக்கு இன்னும் என்னவா இருக்கும், எக்ஸாமுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்க கையில எல்லா புக்குமே இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க படிக்கலாம். ஸோ எங்களோட நோக்கம் அதுதான். உங்களோட முயற்சியில எங்களோட பங்களிப்பு எப்பவுமே இருக்கும். நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பப்ளிகேஷனையும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.